அந்த கிராமத்தின் பெயர் மயில்வனம். மண்ணின் வாசனையும் மனிதர்களின் மனமும் ஒன்றாக கலந்திருந்த அந்த இடத்தில் எல்லோராலும் நேசிக்கப்பட்ட ஒருவன் இருந்தான். அவன் பெயர் மாதவன். பணம் இல்லை, அதிகாரம் இல்லை, ஆனால் அவனிடம் இருந்தது நேர்மை. பசித்தவருக்கு சோறு, சிரித்தவருக்கு சிரிப்பு, அழுதவருக்கு தோள் கொடுக்க தயங்காத மனிதன். அவன் வாழ்ந்த வீடு சிறியது, ஆனால் அவன் மனம் அந்த ஊரை விட பெரிதாக இருந்தது. மாதவனுக்கு தன் பிறப்பை பற்றி அதிகம் தெரியாது. அவனை வளர்த்தவர்கள் அவனுக்கு எல்லாமே. நீ எங்கிருந்து வந்தாய் என்ற கேள்வி அவன் மனதில் ஒருபோதும் பெரிதாக எழுந்ததில்லை. வாழ்க்கை அவனுக்கு அளித்ததை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டான். அவன் வேலை செய்த இடத்தில் அவன் சிரிப்பே சம்பளம் போல. ஆனால் விதி அவன் நினைத்ததை விட பெரிய கதை ஒன்றை அவனுக்காக எழுதி கொண்டிருந்தது. ஒரு நாள் மயில்வனத்திற்கு ஒரு பெரிய கார் வந்தது. இவர் பூர்ணப்பனை பாத்திராத ஆடம்பரம். அந்த காரில் இருந்து இறங்கியவர் விஸ்வநாதன் நாமக் வக்கீல். இவர் நேராக மாதவனை தேடி வந்தார். முதலில் லோக் நம்பவில்லை. மாதவன் யாரு, இவ்வளவு பெரிய மனிதன் தேடி வர்றதுக்கு என்று கிசுகிசுக்கள். ஆனால் உண்மை மெதுவாக வெளிவந்தது. மாதவன் நாட்டின் மிக பெரிய தொழிலதிபரான சுந்தரவேல் என்பவரின் உண்மையான வாரிசு. சுந்தரவேல் உயிருடன் இல்லை, ஆனால் அவர் விட்டு சென்ற செல்வம் அளவில்லாதது. அந்த செல்வத்தை மாதவன் பெற வேண்டுமென்றால் ஒரு கடினமான விதியை நிறைவேற்ற வேண்டும். 30 நாட்களில் 30 கோடி ரூபாயை செலவு செய்ய வேண்டும். இந்த சொத்தும் வாங்கக்கூடாது, யாருக்கும் நேரடியாக தானம் கொடுக்கக்கூடாது. செலவு செய்த பணம் எந்த வடிவிலும் அவனிடம் மீண்டும் இருக்கக்கூடாது. இந்த விதியை மீறினால் செல்வம் முழுவதும் அவன் உறவினர்கள் கைக்கு போய்விடும். மாதவன் குழம்பினான். பணம் அவனுக்கு தேவையில்லை, ஆனால் இந்த சோதனை அவன் வாழ்க்கையை புரட்டி போட்டது. அவன் பணம் என்னை மாற்றக்கூடாது என்று முடிவு செய்தான். ஆனால் பணம் அவனை சுற்றியுள்ள மனிதர்களை மாற்றத் தொடங்கியது. நேற்று வரை சிரித்தவர்கள் இன்று கணக்கு பார்த்தார்கள். உதவ நினைத்தவர்கள் லாபம் பார்த்தார்கள். உண்மை முகங்கள் ஒன்று ஒன்றாக வெளிவந்தன. மாதவன் செலவு செய்ய தொடங்கினான். பெரிய விழாக்கள், ஆடம்பர நிகழ்ச்சிகள், வேலை வாய்ப்புகள், ஆல் ஆஃப் இட். வெளியில் பார்த்தால் வீண் செலவு போல. ஆனால் ஒவ்வொரு செலவிலும் அவன் ஒரு மனித வாழ்க்கையை உயர்த்தினான். அவன் பெயரில் இல்லை, ஆனால் அவன் செயலில் மனிதநேயம் இருந்தது. இதை சகிக்க முடியாத சிலர் அவனை வீழ்த்த சதி செய்தார்கள். அவன் தவறி ஒரு விதியை மீறினால் போதும், அவனது கனவு முடிந்துவிடும். இந்த பயணத்தில் அவன் சந்தித்தாள் நந்தினி. பணத்தை பார்த்து மயங்காத பெண், மனிதனை பார்த்து மதித்தாள். மாதவனின் உண்மையான போராட்டத்தை புரிந்து கொண்ட ஒரே நபர் அவள்தான். அவள் அவனுக்கு காதலாகவும் கண்ணாடியாகவும் இருந்தாள். செல்வம் உன்னை காட்டவில்லை, உன் மனம்தான் உன்னை காட்டுது என்று அவள் சொன்ன வார்த்தைகள் அவன் மனதில் ஆழமாக பதிந்தன. நாட்கள் கடந்து சென்றன. ஒவ்வொரு நாளும் ஒரு போராட்டம். பணத்தை செலவு செய்வது சுலபம், லேக்கின் நேர்மையோடு செலவு செய்வது கடினம். எதிரிகள் அதிகரித்தார்கள். வழக்குகள், அவமானங்கள், சோதனைகளோ லேட் ஒன்ஸ். ஆனால் மாதவன் உடையவில்லை. அவன் கற்றுக்கொண்டது ஒன்றுதான்: பணம் மனிதனை சோதிக்கிறது, மனசு மனிதனை காப்பாற்றுகிறது. இறுதி நாள் வந்தது. கடைசி ரூபாய் செலவு செய்யப்பட்டது. விதிகள் அனைத்தும் பின்பற்றப்பட்டன. எல்லோரும் முடிவுக்காக காத்திருந்தனர். நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்தது. மாதவன் வென்றான். ஆனால் அவன் வென்றது செல்வத்தை மட்டும் அல்ல, அவன் வென்றது மனிதர்களின் நம்பிக்கையை. செல்வம் அவனிடம் வந்தது, ஆனால் அவன் மனம் மாறவில்லை. அவன் செல்வத்தை வைத்து வாழ்ந்தான், ஆனால் அதற்குள் வாழவில்லை. அதிகாரம் வந்தது, ஆனால் அகங்காரம் வரவில்லை. அவன் வாழ்க்கை பணத்தால் எழுதப்பட்ட கதை இல்லை, நேர்மையால் எழுதப்பட்ட வரலாறு. மயில்வனம் அவனை மறக்கவில்லை. காரணம், அவன் செல்வந்தன் ஆனதற்காக அல்ல, மனிதனாகவே இருந்ததற்காக. பணத்தின் மதிப்பு கணக்கில் தெரியும், மனிதத்தின் மதிப்பு காலத்தில் தெரியும்.